யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அந்த ஆப்புக்கு வெறும் கோடிங்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சொல்கிறாங்கள, அந்த மாதிரிலாம் எதுவும் வேணும். ஒரு MIT ஆப் இன்வென்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க நம்மளுக்காக ஆப்ஸ்க்கான பிளாக்கு, ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜு, அதுக்கான எல்லா சோர்ஸஸ் தராங்க. வாங்க அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நேராக இப்போ நம்ம க்ரோமுக்கு போய்க்கலாம். க்ரோமில் MIT ஆப் இன்வென்டர்னு சர்ச் பண்ணலாம். அதில் லாகின் இருக்கும். அந்த லாகின் கொடுத்து உள்ளே போய் பண்ணலாம். நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும் இருந்தால் போதும். யார் வேணால் ஆப்பு எப்படி அதை க்ரியேட் பண்ணலாம். சைன்இன் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணணும் சொல்லிட்டு போட்டோம். எல்லா ஓகே கேன்சல்லாம் கொடுத்த அப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் உங்கள் ப்ராஜெக்ட் நேம், இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் டைப் பண்ணணும். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு மை ப்ராஜெக்ட்னு டைப் பண்ணுறேன். அது ரொம்ப ஸ்பேஸ் விடக்கூடாது டாபிக் நேமில், அதனால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். மை ப்ராஜெக்ட் கொடுத்து நெக்ஸ்ட் டூல் கிட்டு டீம் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் டூல் கிட் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கான ப்ராஜெக்ட் ஸ்லைடு ஓகே வந்துடும். இப்படி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்லைட். இல்லைனா நம்ம ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் நேம் இருக்கும். ஒரு ஃபோன் மொபைல் இது இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த சைடில் லெஃப்டில் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ், நம்ம என்னென்னலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோமோ அதோட காம்பனன்ட்ஸ். அப்புறம் லெஃப்ட் சைடில் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ், லேஅவுட், மீடியா, சேட்ஸ், மேப்ஸ், சென்சார் நிறையா இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேலே ப்ராஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸு, க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கனெக்ட், இதுதான் நம்ம முக்கியமானது. இது ப்ளே ஸ்டோரில் MIT ஆப் இன்வென்டர் 2 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் இந்த AI கம்பெயின் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் QR கோடையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு கோடுன்னு சொல்லிட்டு NEBXOலாம் இருக்குல்ல, அதையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் லோட் ஆகி உங்களோட மொபைலில் லாகின் ஆகிடும். இப்போ நம்ம என்னென்னலாம் எத்தனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபோன்லேயே நம்ம தெரிஞ்சிடலாம். ஃபோனில் எப்படி இருக்குது எப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்மளோட ஆப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி ஆப் பார்க்க போகிறோம்னா, இந்த டென்னியனோ மைகிலாஸ் லோகோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இன்னும் வரும் டென்னியனோ மைகிலாஸ் வெல்கம் சீனு வருது. இப்போ இந்த மாதிரியும் நம்ம ஒரு பேசிக் ஆப், இதுதான் பேசிக். இந்த மாதிரி பேசிக்கான ஆப்பு எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் ஸ்க்ரீனில் பிளாக் சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனோட செட்டிங்ஸில் டைட்டில் கீழே இருக்கும். அந்த டைட்டில்னால் என்னத்த ஸ்க்ரீன் வந்து அந்த டைட்டில் நம்ம இப்போதைக்கு வேணாம் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோலர், சைடில் ஷார்ட்ஸ் இந்த யூடியூப்பில் எழுதும்போது ஸ்க்ரோலர் வரும்ல, அந்த ஸ்க்ரோலர் அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுலாம், இப்போதைக்கு வேணாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் மேனேஜர்னால் மேலே இந்த டேட்டு, டைமு, பர்சன்டேஜு எல்லாம் காட்டலாம். அது வேணும்னா இருக்கலாம், வேணாம். இப்போதைக்கு இருந்தால் வச்சுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனோட பொசிஷன், லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்னா சொல்லி நேராக இருக்குது போர்ட்ரேட்டு.
லேண்ட்ஸ்கேப் தான் கொஞ்சம் படுக்க வச்ச மாதிரி ஃபோன் பார்க்கணும்ல, அது ரியல் லேண்ட்ஸ்கேப். அதாவது லேண்ட்ஸ்கேப் நம்ம லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்னா போர்ட்ரேட். இப்போதைக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வேணும்னா இந்த செட் அப்லோடு ஃபைல் இருக்கும், இந்த ஃபைலில் சூஸ் ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படி வேணாம்னா அப்படியே விட்டுடலாம். பேக்ரவுண்ட் நம்ம இப்போதைக்கு பிளாக் வச்சுருக்கோம், அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 3 லேஅவுட்டை தரணும். ஹரிசாண்டல் வேணும், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் 2. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், அது யுவர் சாய்ஸ். நான் என்ன மாதிரி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு ஃபுல் பெட்டு கொடுத்துடலாம். ஹெட் வந்து ஃபுல் பெட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் இதுக்கும் பெட்டு ஃபுல்லாக இருக்கட்டும், ஹைட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கட்டும். இதுவும் ஃபுல் பெட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்ம என்ன இருந்தது பார்த்தா டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் என்ன வரணும் அந்த இடத்துல, அதாவது இந்தியானா மைக்லாஸ் வெல்கம்ஸ் டு வரணுமா, அந்த இந்தியானா மைக்லாஸ் வெல்கம்ஸ் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எத்தனை இங்கே செட் பண்ணுறோம். இப்போ புரியுதா ஏன் ஆட்டோமேட்டிக் தான், அதாவது நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதே ஹைட் ஆட்டோமேட்டிக், இந்த ஹைட் ஆட்டோமேட்டிக் கொடுத்தா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஹைட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கட்டும், பெட்டு ஃபுல் பேலட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கலர் பேக்ரவுண்டு டிஃபால்ட் கலர் பிளாக்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதோட கலர், அதோட டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் நான் 2 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மல்டிலைன்னா ஒரு 10-15 லைன் கொடுத்தா மல்டிலைன் அப்படியே ஃபுல்லாக ஷோ பண்ணணும். மல்டிலைன் இப்போதைக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமா சென்டராக நம்ம சென்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிண்டோட கலர், அதாவது நம்ம இப்போ ஏதாவது டைப் படிக்க போனோம்னா அந்த இடத்துல ஃபுல்லாக மறைஞ்சிடும். இப்போ அந்த இடத்துல தான் கிளிக் லோகோன்னு கொடுத்துருக்கோம். அதாவது டெக்ஸ்ட்டோட அதோட கலரு க்ரீன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மீதி இது ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் 16 இல்லை 18 அவங்க விசிபிலிட்டி ஃபுல்லாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு போல்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டைலிஷ் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் அவ்வளோ தான் இதில். நெக்ஸ்ட்டு செகண்டு பட்டன், அதாவது கிளிக் பண்ணால் நல்லா ப்ராசஸ் நடக்கணும், அதுதான் பட்டன். அந்த பட்டன்னு கீழே பட்டனை சைஸ்லாம் எதுவும் வேணாம். நம்ம பட்டனில் இமேஜ் இம்போர்ட் பண்ணுவோம், அதனால் இமேஜில் சூஸ் ஃபோல்டர் கொடுத்தா நீங்கள் ஏற்கனவே அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நேராக ஃபைல் மேனேஜர் போவோம். அதில் என்ன இமேஜ் வருமோ அந்த இமேஜை தரலாம். சரி, நான் லோகோ இமேஜை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணுறேன். லோகோ ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ அதோட ஹைட்டு நம்ம 100 பிக்சல் ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி பிரெட்டு 100 பிக்சல் ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஏழத்தானே எல்லாம் இப்போ எழுதி வேணாம். இப்போ அதோட அரேஞ்ச்மெண்ட்டு லெஃப்ட். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம் பேக்ரவுண்டு பிளாக்காக தானே போயிருந்தது, இப்போ ஏன் சாண்டில் இருக்கும். அதாவது இது வந்து பாக்ஸ் வெர்டிகல் பாக்ஸோட கலர். நீங்கள் டேப்பில் அந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணி வந்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து இந்த கலரில் இருக்கும், பிளாக்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பட்டனோட ப்ராசஸ் முடிச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இந்த ஹரிசாண்டல் இருக்குன்னா லேபிளில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வரோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்பிளே பண்ணோம்னா அதுக்கு தான் இந்த லேபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லேபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா லேபிளோட சைஸ் 20 வச்சிடலாம்.
லேபிளோட கலர் ரெட் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் அதே பிளாக்லேயே இருக்கட்டும். லேபிள் ஃபாண்ட் ஃபுல்லாக இருக்கட்டும். லேபிள் என்ன கொடுக்கணும்னா நம்ம இஷ்டமாக ஏதாவது கொடுத்துருக்கோம். நான் இப்போ சப்ஸ்கிரைப் ஃபார்னு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு லேபிளில். அதோட டெக்ஸ்ட் கலர் நம்ம 2 கொடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் ஃபார் வந்துருக்கு. அதோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். அரேஞ்ச்மெண்ட் வந்து கீழே ரைட்டில் இருக்கட்டும். பாட்டம் இப்போ சப்ஸ்கிரைப் ஃபார் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார் மில்லியன மகிழாஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேபிளில் ஃபார் மில்லியன மகிழாஸ் டைப் படிக்கிறேன். அதோட ஃபாண்ட் கலர் ரெட். அந்த அரேஞ்ச்மெண்ட் இன் சென்டர். பேக்ரவுண்ட் நம்ம பிளாக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் போல்டாக இருக்கட்டும். சைஸ் அதே 20. ஸ்டைல் நம்ம இன்ஸ்டாக கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல் வேணால் கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக்ஸ், அதாவது பிளாக்ஸில் போனால் நம்ம என்னென்ன பாக்ஸ் செட்டாக வச்சுருக்கோமோ அதோட பாக்ஸில் ஸ்க்ரீன்லாம் டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ இதில் பிளாக்ஸ் நம்மளுக்கான கோடிங், அதாவது பிளாக்ஸ்னால் கோடிங் நம்ம சூஸ் பண்ணலாம். கோடிங்லாம் அப்படியே பெரிய கோடிங்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் இருக்கா, அதாவது பட்டன் கிளிக் பண்ணி அதாவது ப்ராசஸ் பண்ணணும். அதனால் இங்கே இருக்குள்ள பட்டன் பட்டன் கிளிக், அதாவது பட்டன் எப்போ கிளிக் பண்ணால் அந்த இடத்த நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் செட்டாகும். அதை கூப்பிட்றோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் கால் பண்ணி இது டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். டெக்ஸ்ட் பாக்ஸ் கால் பண்ணி கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கம்மியாக இருக்கட்டும். கிளிக் பண்ண என்ன வரணும், நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு வரணும். அதாவது டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். என்ன டெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். எம்டி ஸ்ட்ரிங் போட்டு டெக்ஸ்ட் இருக்கும். அதை எத்தாண்டி இந்த ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து அந்த செக் பாக்ஸில், அதாவது மேலே டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துடும். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணுறோன்னா வெல்கம் டு தில்லியான மகிழாஸ் டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம வெல்கம் டு தில்லியான மகிழாஸ் டைப் பண்ணுறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த இடத்துல தில்லியான மகிழாஸில் டைப் ஆகும். இப்போ முன்னாடி ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் அவள் தான். இப்போ நம்மளோட ஆப்போட லோகோ வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளிக் பண்ணால் இல்லை ஸ்க்ரோல் பண்ணி வரணும்னா ஐகான் இருக்கும். ஐகான் நம்ம அப்லோட் பண்ணணும். என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜு. இப்போ நான் சும்மா கார் இமேஜ் எடுத்தாந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து நேரத்தில் கார் இமேஜ் வந்துடும். இப்போ நம்ம ஆப்பை நம்ம ஃபோனில் பார்க்கும்போது காரோட இமேஜ் லோகாவாக இருக்கும். அது கீழே நம்ம ஆப்போட பேர் வந்து நம்ம மை ப்ராஜெக்ட் கொடுத்தோம்ல, அதனால் மை ப்ராஜெக்டில் இருக்கும். இப்போ அவ்வளோதான். வேறு ஏதாவது விட்டமாக செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறதுன்னா பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்டு கிளிக் பண்ணோன்னா ஆண்ட்ராய்டு ஏபிகேன்னு இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு ஏபிகே கிளிக் பண்ணால் லோட் ஆகும் நம்மளோட ப்ராஜெக்ட்.
நம்ம கிரியேட் பண்ண ஆப் லோட் ஆகட்டும். இந்த ஆப்பை லேப்டாப்பில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஃபோனில் கூட பண்ணலாம். அதாவது ஃபோனில் க்ரோமில் போய் இதே மாதிரி எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டர் சர்ச் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ லேப்டாப்பில் காட்டுற மாதிரியே ஃபோன் ஸ்க்ரீனில் காட்டும். இதே நீங்கள் க்ரோமில் டெஸ்க்டாப் மோடு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேப்டாப் இல்லாதவங்க நீங்கள் ஃபோன்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எப்படி இருக்கு இப்போ ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணும். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதில் கூகுள் ஸ்கேனர்லேயே போட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இப்போ கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நான் அதாவது இமேஜ் கிளிக் பண்ணால், அதாவது நம்ம யாருக்கு கால் பண்ணுறோமோ அவங்களோட இமேஜ் கிளிக் பண்ணால் டேரெக்டாக அவங்களுக்கு கால் போகணும். அப்படி இல்லைன்னா அது கால், அதாவது ஃபோனோட ஆப்பில் நிற்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கால் பட்டன் கொடுத்தா கால் பண்ணணும். அதாவது செகண்ட் ஒப்பீனியன் கேட்குற மாதிரி வச்சுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.